கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான சகோதரர் தங்கமணி அவர்கள் ஏறக்குறைய என்னுடைய ஊழிய காலத்தின் தொடக்க காலத்திலிருந்தே எனக்கு நன்கு அறிமுகமானவர். அவர் முதலாக இந்த பகுதியில் செல்லப்பாளையத்தில் அவர் சொந்த வீட்டில், அப்போ இருந்த வீட்டில் சபை தொடங்கின போது அன்றைக்கு நான் பிரசங்கம் செய்தேன். அதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே கடந்த 30 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தில் நிலைநிற்கும்படியாக கிருபை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 1995ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி என்னுடைய முதல் பிரசங்கத்தை மேட்டுப்பட்டிலே தொடங்கினேன். அப்பொழுதுதான் ஊழியக்காரனாக தொடங்கினேன். இப்போ கடந்த 26ஆம் தேதி, மார்ச் 26ஆம் தேதி 30 ஆண்டு நிறைவுற்று. இப்போ 31ஆம் ஆண்டிலே எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வேளையில் இந்த வாரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வாசிக்கப்பட்ட வசன பகுதியை பார்க்கும்போது, இப்படி இருக்கையில் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பரம அழைப்பு, பரம அழைப்புனா என்னது? பரமன் கொடுக்கின்ற அழைப்பு தான் பரம அழைப்பு. பரத்திலிருந்து வருகிற அழைப்பு பரம அழைப்பு. நம்மை பரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிய அழைப்பு பரம அழைப்பு. 3 அர்த்தம் இருக்கிறது இல்லை. பரமன் கொடுத்த அழைப்பு, பரத்திலிருந்து வருகிற அழைப்பு, நம்மை பரத்திற்கு அழைக்கும் அழைப்பு. பரம அழைப்பு பங்குள்ளவராகிய சகோதரரே சகோதரிகளே, எல்லாருக்கும் சொந்த இது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே 12 பேர் அப்போஸ்தலராக இருந்தார்கள். யூரோப்பிய அப்போஸ்தலர் சொல்லுறதுல இந்த இடத்துல அப்போஸ்தலர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. என்னன்னாக்கா அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மீட்டுக்கொள்ளும்படியாக தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். அந்த அர்த்தத்திலே அப்போஸ்தலர் என்று இயேசுவை சொல்லுகிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து. கிறிஸ்து எங்க பிரதான ஆசிரியராக இருக்கிற? பிரதான ஆசிரியர் எந்த கோத்திரத்தில் வரணும்? ஆரோன் கோத்திரத்திலே வரணும் இல்லையா? ஆரோனுடைய குடும்பத்திலே வர வேண்டும். லேவி கோத்திரத்திலே ஆரோனுடைய குடும்பத்திலே வர வேண்டும். அவங்க தான் பிரதான ஆசிரியராக இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்திலே பிறந்தார்? யூதா கோத்திரத்திலே பிறந்தார். அப்புறம் எப்படி இவர் ஆசிரியராக முடியும்? அதுக்கும் பதில் சொல்றார் எபிரேயர் பிற்பகுதியில், மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நீ என்னென்றைக்கு பிரதான ஆசிரியராக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஆக ஆசாரியத்துவம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடாக மாற்றப்பட்டது. ஏனென்றால் லேவியின் கோத்திரத்தில் ஆரோனிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் மாத்திரமே பிரதான ஆசிரியராக இருக்க முடியும் என்ற நிலை மாறி இப்பொழுது யூதா கோத்திரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசிரியராக இருக்கிறார். என்றாவது பிரதான ஆசிரியர் என்ன செய்வான்? ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தை கலந்து மகா பிரசுத்தலாக வைக்கின்ற உடன்படிக்கை பெட்டியில் போய் பயத்தோடு அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு வெளியில் வந்துடுவான். அங்கே இருக்கிறப்ப தன்னுடைய உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ளாக எப்பயுமே இருக்கும் மகா பிரசுத்தத்துக்கு போகும்போது. ஏன்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். ஆனால் இயேசு எந்த ஒரு ஆட்டுக்குனி அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு போகல. மாறாக தம்முடைய இரத்தத்தோடு தம்மையை பலியாக்கி தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே தான் அங்கே தேவனுக்கு முன்பாக பிரசன்னமாகிறார். அதனால இவர் நமக்கு பிரதான ஆசிரியராக இருக்கிறார். இப்படி இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. நாம இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டுமா? நாம நம்முடைய அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். எப்படி கவனித்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது வருது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டையும் கம்பேர் பண்றார். யார? மோசேயும் இயேசுவையும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல. யாரு? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனத்தை தான் தேவன் என்னுடைய வீடு என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனம் எபிரேயர் கோத்திரத்தில், அதாவது ஆபிரகாமின் வழியாக வந்தவர்கள். அந்த நேரத்தில்
உலகத்திலே மற்ற நாடுகளில் மக்கள் இனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. யாரை மாத்திரம் தான் தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலரை மட்டும்தான் என் ஜனம் என்று அழைத்துக் கொண்டிருந்தார். அந்த ஜனத்துக்குள்ளாக உண்மையான ஊழியத்தை செய்தவனாய் இருந்தவர் மோசே. தேவனுடைய வீடு எங்கும் உண்மையுள்ளவனாய் மோசே இருந்தது போல இவர் என்ன செய்யறாராம்? தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனம் என்ற ஒரு நாடு தேவனுடைய வீடா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் உலகமெங்கும் உள்ள ஜனங்களிலே இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அவர்கள் தேவனுடைய வீடாக இருக்கிறார்கள். இப்போ இங்க இருக்கிற நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இல்லையா? ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நாம் தான் தேவனுடைய வீடு. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி பார்க்கும்போது நம்ம யாரும் தேவன்கிட்ட போறதுக்கே லாயக்கு இல்லாதவங்க. ஏன்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய பிரமாணம் என்ன செஞ்சு அவங்களை சுற்றி ஒரு வேலி அடைச்சு போட்டது. அவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்துக்கு மற்றவங்களாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு? நாய்கள். யாருக்கு? யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திற்கு மற்ற இனங்கள் எல்லாமே நாய்கள். நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டி கொண்டாங்க. ஆனால் அந்த பிரமாணத்தை உடைத்து போட்டுவிட்டு புதிய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். என்ன பிரமாணம்? அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு மரிக்கின்ற வரைக்கும் அவருடைய சட்டத்திற்கு யார் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களோ அவர் எல்லாருமே தேவனுடைய வீட்டார். இந்த உலகத்தில் யார் வேண்டாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், எந்த இனத்திலும் பிறந்திருக்கலாம், அவன் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், யாரா வேண்டாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் தேவனுடைய வீடாக இருப்பான். தேவனுடைய வீடாகிய சபையிலே ஒரு அங்கத்தினராக இருப்பான். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். உண்மைதானே? இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டை பெருசா கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடு பெருசா, அதை கட்டினவன் பெருசா? வீடா பெருசு? வீட்டை கட்டினவர் தான் பெரியவர் இல்லையா? அப்படிதானே சொல்லுவோம். இது எங்க அப்பா கட்டின வீடு, இந்த வீட்டை பார்க்கும்போது எங்க அப்பா ஞாபகம் வருது சொல்லுவோமா இல்லையா? அப்ப இந்த வீடு பெருசா, அப்பா பெருசா? அப்பா தான் பெரியவர் இல்லையா? அது மாதிரி வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலாம் அதிக கணத்துக்குரியவனா இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கலாம் இவர் அதிக மகிமை உள்ளவராக இருக்கிறார், அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்து பாத்திரராக அதிக மகிமை பாத்திரராக? மோசே தேவன் உண்டாக்கின வீடான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையில ஊழியக்காரனா இருந்தான், அது உண்மை. ஆனா தேவனுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்து தாமே வீடாய் இருக்கிறார். அவர் தான் கட்டினார் சபையை, அவரே சபையாய் இருக்கிறார். சபைக்கு தலையாக அவர் தானே இருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய கையாகவோ காலாகவோ வாயாகவோ இருக்கிறோம். ஆனா தலையாக இருப்பவர் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் தானே. அப்ப அவர் அதிக கணத்துக்குரியவராக இருக்கிறார். மோசே அப்படி இல்லை. தேவனுடைய வீடாக இஸ்ரவேல் ஜனத்தை உண்டு பண்ணினார். அந்த வீட்டுக்குள்ளாக ஊழியம் செய்வதற்காக மோசேயை நியமித்தார். ஆனா இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் இல்லையா? நமக்காக, இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்காகவும் தம்முடைய ஜீவனை, தம்முடைய உடலை, தம்முடைய ரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுத்தவர். அப்ப அவரே வீடாக இருக்கிறார். அதான் சபை. எத்தனை சபையை உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்து? எத்தனை சபையை உண்டாக்கினார்? எத்தனை சபை? ஒரே சபையை உண்டாக்கினார். ஆனா இன்னைக்கு எத்தனாயிரம் பிரிவுகள் இருக்குன்னு தெரியுமா? கூகுளில் போட்டு பாருங்க. இப்ப கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா 45,000 பிரிவுகள் இருக்கிறன்னு சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில். இப்படி 40,000 கூறுகளா போடுறதுக்கா இயேசு கிறிஸ்து உடலை கையெழுத்த? ஏன் இப்படி போடுறாங்க? ஏன்னா எங்கிட்ட ஒரு இடத்துல பணம் வருது, அந்த பணத்தை வச்சு ஏதாவது செய்யணும். இதுக்காக ஒரு பேர், தனியா ஒரு பேரை நாமகரண கூட்டங்கள் இப்படித்தான் தொடங்கணும். ஆனா சபையை பற்றி சொல்லும் போது சபைக்கு எந்த இடத்துலையும் பேர் சொல்றதே கிடையாது. பைபிள் எந்த இடத்துலையும் சபைக்கு பேரை சொல்றது இல்லை. அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்தில் கடைசி தொடக்கத்தில், அதாவது சபை தொடங்கின அன்று என்ன சொல்லப்படுது? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் பெந்தெகோஸ்தே சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுதா? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கத்தோலிக்க சபையை சேர்த்து கொண்டு வந்தான்னு சொல்லப்படுதா? இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் புரோட்டஸ்டன்ட் சபையை சேர்த்து கொண்டு வந்தான்னு சொல்லப்படுதா? கிடையாது.
ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த சபை என்ற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. சபை என்பது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பைபிள்ல என்ன சொல்லப்படுகிறது? எக்லேசியா என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் வெளியே, கலேசியா அப்படின்னா கூப்பிடுறது, வெளியே வரும்படி அழைக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம் தான் சபை. இப்ப நம்ம எல்லாருமே சபையாக கூடி வந்திருக்கோம். இந்த கட்டண சபையா இல்ல நம்ம சபையா? சொல்லுங்க. நாம தான் சபை இல்லையா? இந்த கட்டண இல்ல சபை. இது சாதாரண எளிய மக்களுக்கு கூட புரியும். ஊருக்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? கிராம பஞ்சாயத்து வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த கிராம பஞ்சாயத்து கூடுதலுமே ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு கல்லு திண்ணையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை காமிச்சு என்ன சொல்லுவாங்க? இதான் சபை கூடுற இடம் அப்படிங்குவாங்க. அதுதான் சபைன்னு சொல்லுவாங்களா? சபை கூடுற இடம்னு சொல்லுவாங்க. எப்ப சபை கூடிடுச்சுன்னு சொல்லுவாங்க? நாட்டாம ஊர் மக்கள் எல்லாம் வந்தப்ப ஏய் சபை கூடிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாரு சபைங்கிறது? என்ன? மக்கள் தான் சபை, இடம் இல்ல. எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? நான் சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன். சர்ச்சுக்கு எப்படிங்க போக முடியும்? சர்ச்சுனா என்னது? சர்ச்சுன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, சபைன்னு தமிழ்ல சொல்றோம், கிரேக்க மொழியில் எக்லேசியான்னு சொல்லுது. எல்லாம் ஒரு வார்த்தை தான். அப்ப சபைக்கு போக முடியுமா? நாம தான் சபை, நாம தானே சபை. அப்ப நாம சபைக்கு போகல, ஆராதனைக்கு போறேன்னு சொல்றோம், ஆராதிக்க போறோம், சபை கூடுற இடத்துக்கு போறோம்னு சொல்லலாம், அது தவறு. ஆனா சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன் முட்டாள்தனமான ஒரு காரியம். சர்ச்சுக்கு ஒருத்தர் போக முடியாது. நாம தான் சபை, நாம தான் சர்ச். we are the church. எப்படி நம்ம போய் சபைக்கு போக முடியும்? அப்ப நமக்காக அந்த கட்டடத்துக்காகவோ, இந்த இரும்பு விட்டதுக்காகவோ, ஃபேனுக்காகவோ, லைட்டுக்காகவோ இயேசு தம்முடைய குருதியை கொடுக்கல, தம்முடைய ரத்தத்தை சிந்தல. மாறாக எதற்காக கொடுத்தார்? நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம இதை யோசிச்சு பார்க்கணும். நிறைய கிறிஸ்தவர்கள் பத்தியில இந்த முட்டாள்தனமான காரியம் காணப்படுது. சர்ச்சுக்கு போகணுப்பா, வாப்பா, நேரில் லேட்டாக வச்சுப்பா, மாசம் மாசம் சர்ச்சுக்கு வாரம் சர்ச்சுக்கு போறேனாப்பா. முட்டாள்தனமான கேள்விகள் இதெல்லாம். we are the church. நாம் தான் சபையாய் இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணிதான் தேவன். இன்னைக்கு இந்த கிராமத்தில் நிறைய வீடுகள் இருக்கு, டவுனுக்கு போனால் இன்னும் அதிகமான வீடுகள் இருக்கு, அடுக்குமாடி வீடுகள் இருக்குது, ஸ்கை ஸ்கிராப்பர் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வானத்தை எட்டும் அளவுக்கு கோபுரமாக வீடுகள்லாம் இருக்குது. இந்த வீட்டெல்லாம் கட்டுறவங்க யாரோ ஒரு மனுஷன். ஆனா எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர் யாரு? தேவன். இந்த எல்லாத்தையும் உண்டு பண்ணின தேவன் 2 வீடுகளை மனிதனுடைய நன்மைக்காக கட்டினார். அந்த வீடுகளின் சிறப்பியல்புகளை பார்த்து இந்த செய்தி முடிக்கிறது. முதலாவதாக, ஆதியிலே தேவன் மனுஷனை படைத்த போது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய விழாவிலிருந்து ஏற்ற துணை கிடைத்தது. அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பை ஒரு பெண்ணாக உண்டாக்கி அவனுக்கு கொண்டு வந்தார். அவன் அதை ஏற்றுக்கொண்டான், அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டான். இப்படித்தான் மனிதனின் நன்மைக்காக ஒரு பெண் உருவாக்கப்பட்டாள். நல்லா கவனிங்க அந்த வசந்த வார்த்தையை. மனிதனின் நன்மைக்காக ஒரு பெண் உருவாக்கப்பட்டாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மனைவி, துணைவி, வைப்பாட்டி அப்படின்னு சொல்லி 3-4 விஷயம். அதெல்லாம் தப்பான கருத்து. உயிரோடு இருக்கிற மனைவி ஒரு பெண் தான் இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு. அதே போன்ற உயிரோடு இருக்கிற கணவன் ஒருவன் தான் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு. இது தேவனுடைய நீதி. ஏன்னா ஒருவேளை ஒரு மனிதனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தேவை என்று நினைத்திருப்பாரானால் அதில் படைக்கப்பதை என்ன செஞ்சுப்பாரு? 2-3 பேராக உரிமை 2-3 பெண்களாக மாற்றி அந்த பெண்களை கொண்டு வந்து கொடுத்துருப்பார்ல. ஏன் ஒரே எலும்பு எடுத்தார்? ஒரே எலும்பை உண்டார், ஒரே பெண்ணாக உருவாக்கி கொண்டு வந்தார். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் இருக்கிறது. அது தேவனுடைய நியமம். ஒருவேளை அந்த பெண் இறந்து விட்டால், ஆனால் அந்த பெண் இருக்கும்போது ஆண் இறந்து விட்டால் இன்னொரு துணையை தேடிக்கொள்ளலாம். ரோமர் 5, ரோமர் 7 அதை பற்றி எனக்கு கொஞ்சம் வாசிச்சுட்டு அப்புறம் கடந்து செல்வோம். பாருங்க, ரோமர் 7 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற உடனே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ
தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின்று விடுதலையாகி இருக்கிறார். ஆதலால் நல்லா கவனிக்கிற, புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாதம் பண்ணினால் விபசாரி எண்ணப்படுவாள். இதே காரியம் புருஷனுக்கும் சொல்லப்படும். மனைவி உயிரோடு இருக்கையில் ஒருவன் இன்னொரு பெண்ணை தேடினால் அவனை விபசாரக்காரன் என்று சொல்லப்படுவான். புருஷன் மரித்த பின்பு அல்லது மனைவி மரித்த பின்பு அவன் அல்லது அவள் அந்த பிரமாதத்திற்கு விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை வேறொரு பெண்ணை மணந்தாலும் அது விபசாரம் அல்ல. இருந்து என்ன தெரியுது? ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கையை நுழைகின்ற போது அவர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் அவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறார், அதோட பிள்ளைகள் பிறக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அது குடும்பம் என்னப்படும். அதற்குள்ளாக வேறொரு பெண்ணோ வேறொரு ஆணோ உள்ளே வரக்கூடாது, வந்தால் அது விபசாரம் என்ன. இப்போ இந்த குடும்பத்தில் வாழ்றாங்க. அப்ப கணவன் இறந்து போகிறான், மனைவி கணவனுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி விடுகிறான். அப்போ தாராளமாக கல்யாணம் முடிச்சுக்கலாம் விருப்பம் இருந்தால். இல்லை நான் இப்படியே இருந்தேன்னு அது அவங்க இஷ்டம். ஆனால் விருப்பம் இருந்தால் கல்யாணம் முடிச்சுக்கலாம். விவசாயம் பண்ணுறதை காட்டிலும் வேகிறதை பார்க்கலாம், விவாகம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். பெண்ணுக்கும் அதே நீதி தான், ஆணுக்கும் அதே நீதி தான் தேவன் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் சுற்றி உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தேவனை பார்க்குறோம், சமுதாயத்தை பார்க்குறோம். ஒரு ஆண் இருக்கிறாரு, அவருடைய மனைவி இறந்து போகிறாங்க. இறந்து போகும்போது அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டால் அதுக்கு பெரிய விபசாரம். அது விபச்சாரம் அல்ல. அந்த மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை தேடி போவான் என்றால் அதுதான் விபசாரம். ஆனால் மனைவி இறந்த பிற்பாடு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது அது தேவனுக்கு பிரியமானதாக தான் காணப்படுகிறது. ஏனென்றால் 2 வசனம் அங்கே வருகிறது. மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அடுத்த இன்னொன்று சொல்லியிருக்கிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்றும் சொல்லியிருக்கிறார். அது அப்படியே இருந்துறது அவங்க இஷ்டம். ஆனால் இருந்தால் சுத்தமாக இருக்கணும். சும்மா சைடில் அங்கிட்டு போயிட்டு கொடையாந்துட்டு அப்போ திருப்பி ஆண்டவரான்னு சொல்லியிருக்கூடாது. இருந்தால் சுத்தமாக இருக்கணும். இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படின்னா கல்யாணம் முடிச்சுக்க தாராளம். யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாததை. என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யார் தான்? கணவன் இறந்து போனால் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? யாருமே கிடையாது. மனைவி இறந்து போனால் கணவனை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? யாருமே கிடையாது. பிள்ளைகளோ வேறு யாருமோ அந்த மனைவி கணவன் என்ற உறவுக்கு இணையாக வைக்க முடியாது. சரி, அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீட்டை தேவன் மனிதனுடைய உடல் ரீதியான நன்மைக்காக கட்டி எழுதினார். முதலிலே இந்த உலகத்திலே தேவன் உண்டாகிய நிறுவனம் குடும்பம். அந்த குடும்ப அமைப்பு இன்றளவும் மக்களிடையே மதிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட குடும்ப மதிப்பை பெருமையாக கருதுகிற நம் நாட்டிலே தான் மீறுதல்கள் நிறைய நடக்கும். என்ன செய்யறாங்க? இவங்க கூட்டுற சாமிகளுக்கே பொண்டாட்டிகளை பல பொண்டாட்டிகளை வச்சிருக்காங்க. இவங்க யோசிச்சு பாருங்க. அதை பற்றி லியோனில் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு கேவலமாக ஒரு பாட்டு பாடி அந்த விளக்கம் சொல்லுவார். ரெண்டக்கானாக்க எல்லார் வீட்லையும் 2 அக்கா இருக்கிறாங்க, அதனால 2 அக்காங்க. பிரியமானவர்களே, கூப்பிட சாமிக்கு கூட 2 மனைவிகளை கொடுக்குறவனா இருக்காங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்றுதான் படைத்திருக்கிறார். அந்த ஒருவனை ஒருத்தி இறந்து போகின்ற போது இன்னொரு துணையை தேடுவதில்லை, தவறில்லை. உயிரோடு இருக்கிற காலத்திலே அந்த மாதிரி போகக்கூடாது, அது விபசாரம் என்று சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது இதே திருமணத்தில் இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இது யார்? பவுல் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். இதற்கு தேவ வாக்காக இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. ஏன்னா அவர் கல்யாணம் முடிக்காம இருந்தவர், இருக்க முடிஞ்சிருக்குது. அவர் பெண்கள் தேவையில்லை எனக்கு அப்படின்னு இருக்க முடிஞ்சிருக்குது, சுத்தமாக தான் இருந்தார். அவர் சொல்றாரு, ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் அது ஒரு வைக்க வைக்கிறார் பாருங்க. ஆகிலும் தேசித்தனம் இராதபடிக்கு
நான் வந்து கல்யாணம் முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வெறுமே வெளியில் சொல்லிட்டு ரகசியமாக ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தால் அது என்ன வேசித்தனம். அந்த வேசித்தனம் இராதபடிக்கு உங்களில் அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். சொந்த மனைவி சொந்த புருஷன். அப்ப அயல் மனைவி இருக்கா இல்லையா, அயல் புருஷன் இருக்கான். இன்னொருத்தருடைய சொத்து மேல இன்னொருத்தருடைய துணை மேல நம்ம கவனம் வைக்க கூடாது. தேவனை நீ முடிச்சுக்கோ, வேசித்தனம் பண்ணாத. வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் சொந்த மனைவியையும் அவளவள் சொந்த புருஷனை உடையவளா இருக்க கடவுள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். இந்த இடத்துல தமிழ்ல கடமை என்று சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா ஆங்கிலத்தில் கிரேக்க மொழியை பார்க்கும்போது இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, இன்பம் தருவதை மட்டுப்படுத்தக்கூடாது. அந்த அர்த்தம் தான் வார்த்தை வருகிறது. அது என்னன்னு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை பற்றி விளக்கமாக போக வேண்டாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவி தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் அப்படின்ட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. ஒரு மனைவியுடைய உடல் இருக்கிறதுனால அந்த உடலுக்கு அதிகாரி யாரு? புருஷன் தான் அதிகாரி. அதே மாதிரி மனைவி புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை, மனைவி அதுக்கு அதிகாரி. நிறைய குடும்பங்கள் என்ன செய்யறாங்க, கணவர்கள் வந்து குடிச்சுட்டு வந்து மனைவி போட்டு அடிக்கிறது, சரியா வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல, எல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு உரிமை கிடையாது அந்த நபருக்கு. ஏன்னா அவருடைய உடலை கெடுப்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. அந்த உடல் யாருடையது? அவருடைய மனைவிக்கு சொந்தமானது. இன்னொரு சொந்தமான பொருளை எப்படி கெடுக்க முடியும்? கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி மனைவி கூட, மனைவி உடல் வந்து கணவனுக்கு சொந்தம், கணவனுடைய உடல் மனைவிக்கு சொந்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்து இருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். மிலிட்டரிக்கு போறேன், குவைத்தில் போய் வேலை பார்க்குறேன், துபாயில் போய் வேலை பார்க்குறேன், சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறேன் எல்லாம் போறாங்க. போனாக்க மனைவி கூட்டிகிட்டு போ, இங்க விட்டு போறாரு. இங்க விட்டு போகிற போது இந்த மனைவி இன்னொருவனை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாகிவிடும். நீ அங்க போய் அங்க என்ன செய்யணும் யாருக்கு தெரியும்? அதனால இருவரும் வந்து உபவாசம் ஜெபத்திற்காக சில நாட்கள் பிறந்திருந்தால் அது தவறில்லை. ஆனால் மற்றபடி இந்த வேலையை என்ன செய்ய ஒரு கணவன் மனைவியும் பிரிந்து இருக்கக்கூடாது. இத்தனை காரியங்கள் இருக்குது தேவன் ஏற்படுத்த குடும்பத்தில். இன்றைக்கு நவீன உலகத்தில் பணம் என்பதை வீணாக கருதி என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் பாழ்படுத்தி விட்டார்கள், எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டார்கள். இந்த குடும்ப அமைப்பை சிதைப்பதிலே சாத்தான் மிகுந்த வேகமாக செயல்படுகிறது. ஏன்னா குடும்ப அமைப்பு இருந்தால்தான் அங்க என்ன செய்யும், தேவபக்தியில பிள்ளைகள் உண்டாங்க. பாருங்க இதெல்லாம் ஏன் இப்படி ஓடுது? ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை. இவங்க அப்பா அம்மாவுக்கு தேவனை பற்றி தெரியாது. அதனால வர்றான் போறான் இஷ்டம் தெரியும். ஆனா நம்ம பிள்ளை எப்படி போகலாம்? போகக்கூடாது. ஏன்னா நம்ம போக விட மாட்டோம். மல்கியா 2:15 என்ன சொல்லுது? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். யாரு? தேவன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி இடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. இதை ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? எதுக்காக உண்டாக்கினார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. இதுவா தேவ பக்தி? இங்க வந்து ஓடுறான் எல்லாம். இதான் தேவ பக்தியா? இது நம்ம அப்பா அம்மாவுக்கு தேவ பக்தி இல்லை. அதனால இப்படித்தான் தெரியலாம். உங்களுடைய சந்ததி ஒழுங்கானதா இருந்தா உங்களுடைய சந்ததி பெருமையை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சந்ததி ஒழுங்கான இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஒழுங்கான சந்ததியை உருவாக்க வேண்டும். இதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களிலே தேவன் மனிதனுடைய சரீர நன்மைக்காக ஏற்படுத்தின ஒரு நிறுவனம் தான் குடும்பம். மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஆரம்பிச்சோம்னாக்கா நம்ம தியானம் 3 மணி வரைக்கும் கூட போயிருக்கு கிளாஸ். நான் பேச தயார், ஆனால் நீங்கள் கேட்க முடியாது. அதை இன்னொரு நாளைக்கு பார்த்துப்போம். அடுத்ததாக தேவன் வந்து மனிதனுடைய நன்மைக்காக ஏற்படுத்த இன்னொரு நிறுவனம் வந்து சபை. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். சபையை வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்க? கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவுக்கு சபைக்கு கிறிஸ்துவுக்குள்ள உறவை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் பவுல். எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பாருங்க.
தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவன் சொல்லுவான், எனக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கணும், அதான் உன் கடமை. ஆனா இங்க வந்து 2 விதத்துக்குமே அது சொல்றாரு ஆண்டவர். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படியணும். கணவனை தனிஷ்டத்துக்கு தள்ளிட்டு விட முடியாது. அது தட்டி கேட்க ஒரு ஆள் தான் மனைவி. மனைவி பத்தி என்ன சொல்ற, கல்யாணத்தை என்ன சொல்ற, கல்யாணங்கிறது ஒரு கால் கட்டு, பிள்ளைய வந்து தொண்டு கட்டு அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, கல்யாணம் முடிச்ச மனைவி வீட்டுக்கு வரானாக்கா, கணவன் லேட்டா வரானாக்கா, ஏன் லேட்டு கேட்கறது உரிமை இருக்கு அவளுக்கு. ஏன்னா அவள் வந்து தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய உடல்புற ஆவி முழுவதையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து வருகிறாளுங்க. அப்ப அவளுக்கு அந்த ரைட் இருக்கு. அப்ப தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவி என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறியோ. இன்னொரு 5 நிமிஷம். ஹலோ, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த கணவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. சபைக்கு தலைவர் யாருங்க? தங்கமணி, அப்படிதானே? அப்படியா? தங்கமணியா சபைக்கு தலைவர்? இந்த இடத்துல ஊழியக்காரருங்க அவரு. சபைக்கு தலைவர் கிறிஸ்து தான். புரியுதுங்களா? சபைக்கு தலைவர் தங்கமணி கிடையாது. இங்க சபைக்கு தலைவர் கிறிஸ்து தான். அவருக்கு ஒரு ஊழியக்காரர், அவ்வளவுதான். என்னைய மாதிரி அவரை மாதிரி நிறைய பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல. யாருமே சபைக்கு தலைவராக முடியாது. யார் ஒருத்தர் தான் தலைவராக இருக்க முடியும்? கிறிஸ்து ஒருத்தர் தான் தலையா இருக்க முடியும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். சரி, இந்த பேர் இன்னொரு சின்ன ஆராய்ச்சி. உடல் எத்தனை நமக்கு? ஒவ்வொருத்தருக்கும் உடல் எத்தனை இருக்குது? ஒரு உடல் இருக்குது. ஒரு உடலுக்கு எத்தனை தலை இருக்குது? ஒரு தலை இருக்குது. ஒரு உடலுக்கு பல தலை இருக்குதா? கிறிஸ்து ஒரு தலை இருந்தாலும் எங்க தலை ஊழியக்காரும் ஒரு தலை தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, ஒரு தலைக்கு பல உடல் இருக்குதா? ஒரு தலைக்கு எத்தனை உடல்? ஒரு உடல் தான். ஏங்க இப்ப கிறிஸ்தவத்தை கூண்டு போட்டு வச்சிருக்காங்க? அப்ப ரோமன் கத்தோலிக்கன்னு ஒரு உடல், சிஎஸ்ஐன்னு ஒரு உடல், பெந்தகாஸ்ட்னு ஒரு உடல், 7ஆம் நாள் ஆசைப்புக்காரன்னு ஒரு உடல், இப்படி எக்கச்சக்க மர்மனைட்ஸ்னு ஒரு உடல், இந்த மாதிரி ஈஸியை சரின்னு ஒரு உடல், இப்படி ஏன் கூண்டு போட்டு வச்சிருக்காங்க? இதெல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள், சுய எண்ணங்களில் விளைந்த சபைகள். கிறிஸ்துவின் சபை ஒன்றுதான். அந்த சபைக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து தான். ஒரு தலைக்கு ஒரு உடல் தான் இருக்க முடியும். ஒரு உடலுக்கு ஒரு தலை தான் இருக்க முடியும். அதுக்கு இணைஞ்சி வருகிறதெல்லாம் இந்த உலகத்தில் உண்டானதாக இருக்கிறது. இது மனிதனுடைய பெருமையை காட்டுவதற்காக, மனிதனுடைய மேன்மையை காட்டுவதற்காக இருப்பதாய் உள்ளது. அப்ப சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷனுக்கு என்ன சொல்றாரு? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கணவர்கள் வந்து தங்களுடைய மனைவி மேல அன்பு கூறணுமா? எப்படி அன்பு கூறணும்? அதுக்கு உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவரு. அப்படியே கிறிஸ்தவம் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசத்தை கொண்டு தண்ணீர் மொழிகளால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிழ்வுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. சபையின் மீது கிறிஸ்து கொண்ட அன்பு அவர் தன்னுடைய ஜீவனையே ஒப்புக்கொடுக்கும்படியாக அவரை மாற்றிச்சு. அவர்களுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அப்ப அவர் நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. அப்ப அவருக்கு வந்து நம்ம அருமைச்சு பேசாம கீழ்ப்படியணும்ல. ஏன்னா ரத்தத்தையே கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார், விலைக்கு வாங்கி இருக்கிறார். அப்ப அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதுதான் நம்முடைய கடமை இருக்கு. மனிதருக்கு கீழ்ப்படியது அவசியம். பேருக்கு வந்து இனிமேல் நீங்கள் இந்த நாமத்தை கொண்டு யாருக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்ன போது நாங்கள் மனுஷருக்கா தேவனுக்கா யாருக்கு கீழ்ப்படியும்? அதை முதல் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஜனதின் சங்கத்தை பார்த்து. நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தவிர மனிதர் சொல்லுற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அவசியம் இல்லை. கரைதிரை முதலான ஒன்றும் இல்லாமல்
பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். மனைவி நேசிக்கிறவங்க நான் தன்னையே நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவியை வெறுக்கிறவங்க தன்னையே வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை பற்றி என்ன சொல், தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்துக்கு அவருடைய எலும்புகளுக்குரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். இந்த வார்த்தையை கடைபிடிக்காத குடும்பங்கள் தான் கெட்டு போகிறோம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா முந்தானையே பிடிச்சி திரிகிற புருஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டிலே நினச்சிக்கிறது கொண்டாடி, அந்த குடும்பங்கள் என்றைக்குமே உருப்படாது. அந்த குடும்பங்கள் கல்யாணம் முடிச்சாதான் அவங்க ஒரு தனி வீட்டாகிறாங்க. கணவன் மனைவி ஒரு சிறிய வட்டமாயிடுறாங்க. அவங்க தனியாக வந்துடணும். அதுக்குன்னு அப்பா அம்மாவை கவனிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அப்பா அம்மா கவனிக்கணும். ஆனால் அவங்க இங்கே இடையூறு பண்ணக்கூடாது. இவங்க குடும்ப வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. பிரியமானவர்களே, எந்த விஷயத்திலையும் நம்ம தேவன் சொல்றதை கவனிச்சாங்க. புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு செய்திருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய குடும்பங்களை பிரச்சனை வர்றது என்னாலனாக்கா இன்லாஸ்னால தான் பிரச்சனை. இன்லாஸ்னா யாரு? ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, மாமனார், மாமியார். இந்த இதனால தான் பிரச்சனையே வருது. என்னன்னா அந்த தாய் என்ன செய்வானா, நான் 25 வருஷமா அவனுக்கு சோறு போட்டு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துருக்கிறேன், நேற்று வந்தவங்க இவங்க ஆதிக்கம் பண்ணலாமா? அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. நீ 25 வருஷம் பால் ஊட்டி சீராட்டி வளர்ந்து உண்மைதான், நீ தான் ஆதிக்கம் நினைச்சா இன்னொருத்தைய கூட்டு வராத, உன் மகனை நீயே வச்சுக்க, இன்னொருத்தைய கூட வச்சுக்கிட்டு விளையாட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா கடமை அது பெற்றவர்கள் என்ன பிள்ளைகளே வளர்க்கணும், ஆளாக்கணும், படிக்க வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், அது கடமை. கடமையை செஞ்சதுக்காக நான் தான் அவனை கட்டி ஆளுநர், நீ எதுக்கப்புறம் இன்னொருத்திய கட்டி வச்ச? உங்களுக்கு அது தேவையில்லாத வேலை இல்லை. புருஷன் மீது அதிகாரம் செலுத்த யாருக்கு தான் உரிமை உண்டு? மனைவிக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, அம்மாவுக்கு அல்ல. அம்மா அம்மா தான், மனைவி மனைவி தான். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன செய்வாங்க, பொண்ணுங்க, சில பொண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டு எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்படி அம்மா வீட்டு பெருமையை பேசிட்டு இது ஆகாத இருக்காங்க. இது அது பேச நீங்க அம்மா வீட்டிலே இருந்துக்கலாம், நீங்க வந்துருக்க கூடாது, நீங்க உங்க அம்மா வீட்டிலே இருந்துக்கோ, இங்க வரக்கூடாது. இரண்டு பேரும் என்ன செய்யணும், நம்ம வீடு எது, நம்ம குடும்பம். யாரு? இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும். இவ்வளவு தன்னுடைய அம்மா அப்பாவை விட்டுறணும், இவனும் தன்னுடைய அப்பா அப்பாவை விட்டுறணும். இவங்க தனி வீட்டு ஆகிட்டாங்க. இங்கே தேவன் இருக்கிறவர்களை ஆண்டு கொள்வதற்கு வழி எடுத்தவர்கள். அப்ப அதன்படிதான் இவர்கள் நடக்க வேண்டும். அதைத்தான் அங்க சொல்றாரு. இதை நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்றார். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் மனிதனுடைய ஆன்மீக நன்மைக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கு. முதல்ல தேவன் கட்டின வீடு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதே போன்று இரண்டாவது தேவன் கட்டின வீடாகிய சபையில கிறிஸ்துவும் நாமும் இணைந்திருக்கிறோம். நாம எப்படி இணைந்திருக்கிறோமா? 2 கொரிந்தியர் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே அப்படின்ட்டு அடுத்த சொல்ல முக்கியமான ஒன்று சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:2 பக்கம் 253. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறோம். நாம அதாவது கிறிஸ்தவர்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல கற்புங்கிறதுக்கு என்ன அர்த்தங்க? நீ ஞானஸ்நானம் பெறும்போது சபையை இணைக்கப்பட்டனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு பரிசம் போடப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க.
பரிசம் போடுறது என்ன அது? பரிசம் போட்டா பாதி கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பரிசம் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தான் வந்து கல்யாணம் முடிப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து உடல் பரிசம் போட்டுறாங்க, அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. பரிசம் போட்டுட்டு 2 மாதம் பொண்ணு வீட்டிலே இருக்கணும், அப்புறமேல கல்யாணம் முடிச்சலாம். அது என்ன டெஸ்டிங் பீரியட், அந்த பொண்ணு சுத்தமானவளா இருக்கிறாளா அப்படிங்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. பெரியவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்புறம் நிச்சயம் பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணி 1 மாதம் கழிச்சு பரிசம் போடுவாங்க, அப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் முடிப்பாங்க. பரிசம் போட்டாவே பாதி கல்யாணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இருந்தாலும் 1 மாதம் 2 மாதம் வச்சிருந்து அப்புறம் தான் கல்யாணம் முடிப்பாங்க. எதுக்குனாக்கா அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு உண்மையில சுத்தமானவளா இருக்கிறாளா, இல்லை வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப பரிசம் போட்டது எதுக்காக? அந்த யாருக்கு பரிசம் போட்டிருக்குதோ அந்த கணவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கோம் சொன்னாங்க. இந்த உலகத்துல ஞானஸ்தானம் பெறும்போது நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசு என்ற ஒரே மாப்பிள்ளைக்கு பரிசம் போடப்பட்டு விட்டோம். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே யாருடைய நினைவாகத்தான் நாம் இருக்க வேண்டும்? கிறிஸ்துடைய நினைவாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை முடியாதுவாங்க, பைபிளை தூக்கிட்டு அப்படி அல்லது புதி அதிகம் பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு ஓடி போயிடுறது. வாரம் போறா உலக பிராமண வாழ்க்கை வாழ்றது. அதான் பெண்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறது. அது வந்து அதை உண்மையிலே சொல்ல போனால் அது வந்து ஆவிக்கிற வேலை விபச்சாரம் பண்றது. பிரியமானவர்களே, ஆவிக்கிற வேலை விபச்சாரம் செய்யுது. இது இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்மையில் ஒரு மாதிரி நடிச்சுக்கிறது, அப்புறம் உலகத்து வகாரிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிறது. அது பயன்படவே பயன்படாது. ஏன்னா நம்ம பரிசம் போட்டா நம்மள இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப பரிசம் போடுறத இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை கூட்டு போய் அவர் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவருக்கு உண்மையில் வரலாம் இருக்க வேண்டும் இல்லையா? இந்த உலகத்துல, இந்த உலகத்துல நமக்கு முக்கியமான 3 விரோதிகள் யாருப்பா? யார் யாரு? இந்த உலக எண்ணங்கள், பசாசு, நம்முடைய சொந்த உடல். இந்த 3 தான் உண்மையான எதிரிகள் கிறிஸ்தவர்கள். இந்த 3ஐயும் ஜெயிக்கிறவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒண்ணா ரொம்ப சுலபமானதும் அல்ல, ரொம்ப கடினமானதும் அல்ல. நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்த்து நம்ம கெட்டு போறோம். நம்ம சுத்தி இருக்கிற பார்த்து கொடுமுடியில போய் காசு வச்சு கூப்பிடுறாங்க, நம்மளும் போய் கண்டாப்போம். இயேசு இருக்கட்டும், இதனால அங்கே போய் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதான் விபச்சாரம். ஆக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரை நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்து பரிசம் போடப்பட்டு விட்டோமோ, என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு விட்டோமோ, அதிலிருந்து இயேசுவானவர் மறுபடியும் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகும் முறை 2ஆம் வருகை இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து வருவார் இல்லையா? எப்போ வருவாரு? ஒருவேளை இன்னைக்கே வந்துடுவார், ஒருவேளை 200 வருஷம் ஆனாலும் ஆகும், சொல்ல முடியாது. எப்போ வருவாருன்னு தெரியாதனால நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இயேசு இப்பொழுது வருவார் என்றால் என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை தள்ளி விடுவாரா, இந்த நினைவு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே நாம் வந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் வந்து 2 வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒன்று நம்முடைய சரீர தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சரீர இன்பங்களுக்கான வீடாக குடும்பம் என்ற வீடு இருக்கிறது. அடுத்தது நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆவிக்குரிய இன்பங்களை தரக்கூடிய வீடாக சபை இருக்கிறது. இந்த குடும்பத்தையும் சபையும் நம்ம 2 கண்களை போல பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்டவங்க யாவருக்கும், கவனித்து கேட்டவங்க யாவருக்கும் கர்த்தர் நாமத்தில் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான மீண்டும் ஒரு நாள் நம்ம சந்திப்போம். நன்றி.